ஒரு பொருள் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த அருமை தெரியறது இல்லைங்க. இப்போ வீட்டில் வந்து நான் பிரண்டை வச்சுருக்கிறேன். இருந்தாலும் அது வந்து தொக்கெல்லாம் போடுற அளவுக்கு நிறைய கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். துவையல் அரைக்கிற அளவுக்கு தான் கிடைக்குமா, அதனால சரி மார்க்கெட் போய் பையனை வந்து பிரண்டை எடுத்து வாங்கிட்டு வாடான்னு சொல்லி அனுப்புனேன். அவன் போய் 4 கட்டு வாங்கிட்டு வந்தான். 4 கட்டில் ஒரு கொஞ்சோண்டு அளவுக்கு கூட என்னால் பிரண்டை வந்து க்ளீன் பண்ணி எடுக்க முடியல. ஃபுல்லாக முத்துன பிரண்டைங்க. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண நம்மளே கட்டிங்ஸ் போட்டு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக பிரண்டை வச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் எங்கிட்ட இருக்கிற பிரண்டை பார்த்தீங்கன்னா நார்மல் பிரண்டை இல்லை. ஒன்று வந்து சதுர பிரண்டை, இன்னொன்று வந்து ஓலை பிரண்டை, இல்லைன்னா முப்பரண்டைன்னு சொல்லுவாங்க. அந்த ரேர் வெரைட்டி தான் எங்கிட்ட இருக்குது. அதனால் அது நார்மல் பிரண்டை அளவுக்கு இதனோட வளர்ச்சியும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரி இது கொஞ்சமாக கட்டிங்ஸ் போட்டு வச்சோம்னா கொஞ்சம் அடுத்த தடவைக்காவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிங்ஸ் போடலான்னு கிடைச்சது எடுத்துக்கிட்டேன். எடுத்து இருக்கிறத துவையில் அரைச்சிட்டு மிச்சம் கொஞ்சம் முத்துன மாதிரி இருக்கிறதையெல்லாம் அப்படியே நட்டு வச்சிடலாம், கொஞ்சம் கொஞ்சம் நட்டு வச்சு ட்ரை பண்ணுவோம் வருதான்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்.